வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி, டிஎன்எஸ்ஆர்பி, ரயில்வே மற்றும் தமிழ்நாடுல நடக்க போகிற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2024 15th ஜனவரி 2025 வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். இதை தவிர்த்து நிறைய கம்பேரிஷன்ஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ ரீசெண்டாக தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம். 2018 அப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் டியூ டு இம்பேக்ட் ஆஃப் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9. நம்ம இப்போ இந்த ரிவைஸ் சிலபஸ் வந்த பிறகும் ப்ளஸ் குரூப் டி, டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது. அதுக்காகவும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் மறுபடியும் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். சரிங்களா? இங்கேயும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கொண்டு வரோம். எங்கே நாட் ஒன்லி தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் மென்டல் எபிலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கணும். எப்படி அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? இல்லைனா அது வேஸ்ட்டு தான். டிஎன்பிஎஸ்சி என்ன தான் சிலபஸில் முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக இருந்துச்சு, இப்போ எடுத்து கிளப் பண்ணிட்டாங்க. பட் ஜென்ரலாக எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் ஆகிற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னா இந்த 11 டாபிக் தான். ரிப்போர்ட்ஸ், அவார்ட்ஸ், அப்பாயின்மெண்ட், ஸ்போர்ட்ஸு, டேஸு, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், நேஷ்னல், தமிழ்நாடு அண்ட் ஸ்டேட் நியூஸு, எக்கனாமி, சயின்ஸு, டிஃபென்ஸ். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். ஈஸியாக எல்லாத்தையும் நீங்கள் அட்டென்ட் பண்ணிட முடியும். எல்லா டாபிக்ஸ்க்கு முன்னாடியும் இந்த லாஸ்ட் 1 இயரில் என்னென்ன கொஸ்டின்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸும் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். போக நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். அடுத்தது செப்டம்பர் 2024 15th ஜனவரி வரைக்கும் 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் ஆகிற மாதிரி தான் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதை நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஒவ்வொரு 15 டேஸ்க்கும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வரும். கரண்ட் அஃபேர்ஸ்னாலே அது ஒரு தலைவலி தான். ஏன்னா ஃபஸ்ட்டு கேள்வி எப்போலேருந்து எப்போ ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 to 8 months ஃப்ரம் த எக்ஸாம் டேட். ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் டேட்டுக்கு ஒரு 6 to 8 months. இப்போ ஜூலையில் எக்ஸாம் நடத்த போகிறாங்க குரூப் 4 அப்படின்னா ஒரு 6 to 8 months அப்படின்னா அதனால தான் நம்ம செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். புரியுதா? அதே மாதிரி குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 1 எல்லாத்துக்குமே இந்த பிடிஎஃப் டிஎன்எஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள், குரூப் டி ரயில்வே எல்லாத்துக்குமே இது போதுமானது தான். சரிங்களா? அதனால் அதில் நீங்கள் எதுவும் கன்ஃபியூஷன் எடுத்துக்க வேணாம். இன்னொன்று, டாபிக் வைஸ் போங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. மொத்தமாக டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் வேஸ்ட்டு, வீக்லி கரண்ட் அஃபேர்ஸும் வேஸ்ட்டு, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸும் வேஸ்ட்டு. அப்படியே படித்தது அப்படியே போயிடும். அதை நீங்கள் படித்ததை எக்ஸாம் ஹாலில் ரீகலெக்ட் பண்ணி எழுதணுன்னா இதுதான் கரெக்டான வழி. ஏன்னா ஒரே இடத்துல அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸாக இந்த விருது இவங்களுக்கு கொடுத்தாங்க மைண்டில் நிற்கும். ஸ்போர்ட்ஸு இந்த விளையாட்டு இவர், அப்பாயின்மெண்ட்னா இவருக்கு போச்சு, அவருக்கு போச்சு, இது போச்சு, எக்கனாமினா இது அப்படின்னா தான் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும், ரீகலெக்ட் பண்ணி எக்ஸாமில் எழுத முடியும். நீங்கள் மந்த்லி, வீக்லி, டெய்லிலாம் படிக்கிறது வேஸ்ட். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்காது. சரிங்களா? அதனால தான் நம்ம சொல்லுவோம், டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, எல்லா எக்ஸாமோட ஸ்ட்ராட்டஜி தான். நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ், மென்டல் எபிலிட்டி எல்லாத்தையும் தரவாக முடிச்சுட்டு வச்சிடணும். அதாவது நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் மாதம் வரதுக்கு முன்னாடி. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு 2 வேலை தான். ஒன்று ரிவிஷனு, இன்னொன்று கரண்ட் அஃபேர்ஸ். அவ்வளோதான். சரிங்களா? அதுவும் இந்த கம்பேரிஷன் தான். ஒரு நாளைக்கு தமிழ்நாடு நியூஸ் ரிவிஷன், நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் ரிவிஷன் அப்படி பார்த்தீங்கன்னா தான் ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ண முடியும். மற்றபடி டெய்லி, வீக்லி, மந்த்லிலாம் அது பண்ணாதீங்க. அது சில அகாடமி அதை பண்ணுறாங்க. சரிங்களா? அது அவங்களுக்கு அந்த யூடியூப் மூலிமா டெய்லியும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி ஆகணும் அதுக்காக. பட் அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது.